ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாம்பழ ஐஸ்கிரீம் மேக்கர், முட்டை, க்ரீம் இப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக 3 பொருட்களை எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்கு. இப்போ 1/2 கிலோ நல்ல தித்திப்பா ரொம்ப ஸ்வீட்டா உள்ள மாம்பழத்தை 2ஆ கட் பண்ணி உள்ள பல்ப் இருக்குல்லையா, அதை மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். தோலை ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ஸ்பூனை வச்சு எடுத்தாவே தனியாக வந்துடும். ரொம்ப தித்திப்பா இருக்கணும் மாம்பழம். புளிப்பான மாம்பழமாக இருந்துச்சு அப்படின்னா வேணாம், இனிப்பாக இருந்தால் மட்டும்தான் இது சூப்பராக இருக்கும். ஸோ அப்படி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த 1/2 கிலோ மாம்பழத்துடைய பல்ப்பை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துருங்க. கொஞ்சம் கூட லேசாக எதழ்கள் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ரொம்ப ஸ்மூத்தியாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் 1/2 டீன் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலாம். மில்க் மேட் தான் நான் ஆட் பண்ணுறேன், எல்லா இடங்கள்லையுமே கிடைக்கும். ஸோ 1/2 கிலோ மாம்பழத்துக்கு இந்த மாதிரி 1/2 டீன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டா சூப்பராக இருக்கும். இப்போ கெட்டியான தேங்காய் பால் ரொம்ப திக்காக தண்ணியில் தெளித்து தேங்காய் நீங்கள் அரைச்சிருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அளவுக்கு க்ரீமியாக இருக்குது. கெட்டியான தேங்காய் பால் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கெட்டியான பக்குவத்தில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணீர் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி ஃபார்ம் ஆகாது. இது வந்து முக்கியமான ஸ்டேஜ். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இப்படி எடுத்து விடும்போது எவ்வளோ சூப்பராக ஸ்மூத்தியாக இருக்குது. பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்கணும். நம்ம 1/2 கிலோ மாம்பழத்துக்கு 1/2 டீன் மில்க் மேடு சேர்த்துட்டு அண்ட் 1/4 டம்ளர் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ அதை காற்று போகாத ஒரு ஏர் டைட் பாக்ஸில் வந்துட்டு சேர்த்துடலாம். நார்மலான டப்பாவில் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உள்ளே வந்து ஐஸ் கட்டி மாதிரி ஃபார்ம் ஆயிடும். ஏர் டைட் பாக்ஸாக இருந்தால் தான் உங்களுக்கு ஐஸ்கிரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் சேர்த்துட்டு மேலே கொஞ்சம் நட்ஸு, முந்திரி, பாதாம், பிஸ்தா அப்படி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே கொஞ்சம் தூவி விட்டுருங்க. இது ஆப்ஷனல் தான், இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு கிடையாது. பட் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக சூப்பராக கிடைக்கும். இப்போ அதை டைட்டாக மூடிட்டு 8லிருந்து 10 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். அல்லது உங்கள் ஊர் தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி நேரம் சேஞ்ச் ஆகலாம். ஸோ ஐஸ்கிரீம் மாதிரி ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ஃப்ரீசரில் இருக்கட்டும். இப்போது 10 மணி நேரத்துக்கு பிறகு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஐஸ்கிரீம் மாதிரியே ஃபார்ம் ஆகிருக்கு. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. பார்க்குறீங்க, சம்மர் அப்படிங்கிறனால கூட 2 மணி நேரம் எடுத்துக்கலாம் சில இடங்களில். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஸ்கூப் வச்சுட்டு ஐஸ்கிரீம் கப்பில் மாற்றிடுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சான்ஸே இல்லை, எல்லாத்தையுமே நானே சாப்பிட்ருவேன் போல். ரொம்ப அழகாக வந்திருக்குது. ஐஸ்கிரீம் அப்படின்னாவே க்ரீம் இல்லாமல் கண்டிப்பாக செய்ய முடியாதுன்னு நினைப்போம். பட் இது வந்து ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். ஐஸ்கிரீம் மேக்கர் தேவையில்லை, முட்டை இல்லை, எதுவுமே இல்லை. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த சம்மரில் இந்த நோன்பு நேரத்தில் அதுவும் இந்த மாம்பழ சீசனில் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் எல்லோரும் டேஸ்ட் பண்ணக்கூடிய இந்த சூப்பரான மேங்கோ ஐஸ்கிரீமை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குடும்பத்தை அசத்திட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொன்ன ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.